புதுச்சேரி அப்படின்னு சொன்னாலே புதுச்சேரியை பத்தி தான் நிறைய தெளிவான விஷயங்கள் பேச போறோம். புதுச்சேரி அப்படின்னு சொன்னாலே சுற்றுலா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்விக்கான நகரம் அப்படின்னு தான் பேர் வாங்கியிருந்தது. இப்ப சமீபத்திய காலத்துல பார்த்தா கலவர பூமி, பிரச்சனைக்கான நகரம், புதுச்சேரினாலே பிரச்சனை தான்ப்பா அப்படிங்கிற பேச்சு வந்திருக்கு. இந்த தண்ணியில பார்த்தா கழிவு நீர் எல்லாம் கலந்துருது. போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மக்கள் போயிட்டு வர்றதுக்கு நிறைய விஷயங்கள எதிர்கொள்றாங்க. இதெல்லாம் அரசியல்வாதிகள் பார்த்தும் பார்க்காம இருக்காங்களா? இல்ல இதெல்லாம் சரி பண்ண போறாங்களா? அப்படிங்கிற மக்களுக்குள்ள நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. என்ன பண்றாங்க? என்ஆர் காங்கிரஸ்ல இருக்கிறவங்களும் சரி, காங்கிரஸ்ல இருக்கிறவங்களும் சரி, என்ன பண்ண போறாங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க? அப்படிங்கிறதுக்காக என்ஆர் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜனார்த்தனன் அவர்களும், பிரதான காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் சுசைராஜ் அவர்களையும் சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம் சார். இந்த முதல்ல ஆரம்பத்திலேயே நான் நிறைய கேள்விகள் கேட்டுட்டேன். மக்களுக்கான இடத்துல இருந்து மக்களுக்கான கேள்வியா கேக்குறேன். என்ன பதில் சொல்றீங்க? புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இந்த 4.5 ஆண்டு காலம் என்ஆர் பிஜேபி கூட்டணி அரசாங்கத்தால நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே அவங்களால பதிலே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கல்வியிலும் ரொம்ப பின்தங்கியாச்சு, சட்டம் ஒழுங்கும் சீர்குலைச்சு போச்சு, குடிநீரும் சுத்தமான குடிநீர் கொடுப்பதற்கான எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லை. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத இந்த அரசாங்கம் முற்றிலுமா தோல்வி அடைஞ்சதுனால இவங்க மக்களிடம் மன்னிப்பு கேட்டு இவங்க விடைபெற்றுக் கொண்டணும். அடுத்து வரப்போற காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி வந்துதான் இதை எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். ஏனென்று சொன்னால் இந்த 4.5 ஆண்டு காலமா இவங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்களா? இவங்க இந்த 4.5 ஆண்டு காலமா எதுவுமே பண்ணல, சும்மாதான் இருந்தாங்கன்னு சொல்றீங்களா? ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள், அப்புறம் அரசு உதவி பெறும் பள்ளியில படிக்கிற மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் 10,000 பேர் இடைநிறுத்தம் ஆயிருக்காங்க. நாங்க சொல்லலாத மத்திய அரசே மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகமே சொல்லியிருக்கு. புதுச்சேரியில மட்டும் கடந்த 2 ஆண்டுகள்ல 10,000 பேர் இடைநிறுத்தம் ஆயிருக்காங்க. என்ன காரணம்னா புதிய கல்விக் கொள்கை இங்க ஏத்துக்க முடியல, சிபிஎஸ்இ திட்டத்தை ஏத்துக்க முடியல, சிபிஎஸ்இ உண்டான சரியான ஆசிரியர்கள் இல்ல, அதுக்கு உண்டான கட்டமைப்பு இல்ல, கல்வி மேம்படுத்துறதுக்கு அந்த பெறுவதற்கான மாணவர்களும் அதுக்கு உண்டான சரியான கட்டமைப்பு இல்லாததுனால படிக்க முடியாம இடைநிறுத்தம் ஆயிடுறாங்க. இதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. கல்வியில இவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. சட்டம் ஒழுங்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த பேப்பர்லாம் நம்ம பார்ப்போம், இன்று ஒரு தகவல் அப்படின்னு, அப்படி இன்று ஒரு கொலை, இன்று ஒரு 2 கொலை, இன்று ஒரு 3 கொலை, இப்படி நாளுக்கு நாள் புதுச்சேரி நகரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஒவ்வொரு மாசத்துலயும் இந்த மாசத்துல இத்தனை கொலை அதிகமா, போன மாசத்துல இத்தனை கொலை அதிகமா, எந்த மாசத்துல கொலை அதிக கொலையான்னு நிறைய கணக்கீடு பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ குடிநீர் இங்க ஒரு பிரச்சனையா இருக்குது, போக்குவரத்து ஒரு பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சின்ன பிராந்தியமான சின்ன அளவீடு உள்ள ஒரு புதுச்சேரி மாநிலம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து இந்தியாவின் மிகப்பெரிய நகரங்களுக்கு இடையான போட்டி போடுகின்ற அளவிற்கு உண்டான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மிகப்பெரிய அளவில் அடைந்த வளர்ச்சியை போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. இது ஒரு வளர்ச்சியின் அடிப்படையில் நடந்த ஒரு நிகழ்வு. இப்ப இந்த நிகழ்வை இந்த நிகழ்வுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம சுட்டி காட்டணும்னா கடந்த காங்கிரஸ் ஆட்சியை தான் நம்ம சுட்டி காட்டணும். மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் ஆட்சி செய்த தவறுதான் இதுக்கு காரணம். 2011ஆம் ஆண்டு என்ஆர் காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டு புதிதாக ஒரு ஆட்சி நிர்வாகத்தை நடத்துகின்ற முதல்வர் ரங்கசாமியின் தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி நடக்கின்ற போது அப்போது மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கமானது இயற்கையாகவே எந்த விதமான வேண்டுதலும் இல்லாமல் எந்த விதமான கோரிக்கை முதல்வர் ரங்கசாமியும் கோரிக்கை வைக்கவில்லை, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த உள்ளூர் பிரமுகர்களும் கோரிக்கை வைக்கவில்லை. இயற்கையாகவே ஒரு தேசிய நெடுஞ்சாலையை பொறுத்து ஒரு மேம்பாலத்தை கட்டுவதற்காக சுமார் 450 கோடி ரூபாய் அளவில் 2011ஆம் ஆண்டு அன்றைக்கு மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அத்திட்டத்தை கொண்டு வந்தது. 2011ஆம் ஆண்டு இங்கே என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது என்ற காரணம் காட்டி இங்கிருந்து அன்றைக்கு மத்திய அமைச்சர் நாராயணசாமி பவர்ஃபுல் அமைச்சரா இருந்தார். மத்தியில அந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2011 ராஜீவ்காந்தில இருந்து இந்திரா காந்தி சாலை வரைக்கும் 450 கோடி ரூபாவை ஒதுக்கீடு செய்து அந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ண திட்டம் ஏன் நிறுத்தப்பட்டது? 2011 இருந்து 2014 வரைக்கும் 3 வருட காலம் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து ஏன் அந்த திட்டம் நிறுத்தப்பட்டது? அன்னைக்கு அந்த பாலம் கொண்டு வரப்பட்டது.
ஒரு நிமிஷம் அவரு சொல்ற தகவல் வந்து சரியில்லை. சொல்லுங்க. அந்த பாலம் கட்டுறதுக்கான அடிப்படை வந்து உருவாக்கி கொடுத்த திட்டத்தை வகுத்து கொடுத்தது காங்கிரஸ் அரசாங்கம் தான். சரி. சரி. ஏன் கொண்டு வரல? மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் காங்கிரஸ் அரசாங்கத்துல தான் வந்து முதலமைச்சரா இருந்தார். அப்ப காங்கிரஸ் அரசாங்கம் பல நல்வழி திட்டங்கள் எல்லாம் புது புது திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அவங்க propose 2011 பண்ணாங்க. மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு அரியாங்குப்பம் பாலம், அருமாத்தபுரம் பாலம் கட்ட முடியாம நிறுத்திட்டாங்க. அந்த அந்த பாலத்தை என்ன மரியாதைக்குரிய காரணத்துக்காக நிறுத்தப்பட்டது சார்? என்ன காரணம்னு ஒண்ணு இருக்கும்ல, என்ன காரணத்துக்காக நிறுத்தப்பட்டது? ஏங்க அந்த ஒரு கான்ட்ராக்டுக்கார் 3 தடவை மாறி மாறி போறாங்க. அரியாங்குப்பம் பாலத்துல வந்து ஆழம் சரியில்லை, மேடம், மண்ணு அவர் சரியில்லை, சொன்னாரு, அது ஒரு சரியில்லை, சரியான இது தகவலை சரியில்லைன்னு சொன்னாரு. நிறுத்திட்டாங்க. கான்ட்ராக்டுக்கார விட்டுட்டே ஓடிட்டான். ஆனா இந்த அருமாத்தபுரம் பாலம் கூட நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் நாராயணசாமி அவருடைய பெரும் முயற்சியால மல்லிகார்ஜுன கார்கே அவர் ரயில்வே அமைச்சரா இருந்ததுனால அந்த பாலத்தை வந்து ஜாயின் பண்ணி அந்த பாலத்தை முழுமைப்படுத்தினாங்க. அரியாங்குப்பம் பாலம், 100 அடி பாலம் எல்லாத்தையுமே வந்து நம்ம தான் வந்து முழுமைப்படுத்தணும். காமராஜர் மணிமண்டபம் கட்டாம பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க. அது நம்ம தான் பண்ணோம். சென்டாக் மாணவர்களுக்கு ஒழுங்கா வந்து நம்ம வந்து கல்வி உதவித்தொகையை கொடுத்தோம். முதியோர்களுக்கு மாதம் மாதம் கரெக்டா பென்ஷன் கொடுத்தோம். ஆனா இப்ப என்ன நிலைமை? மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை போய் சேரல. நீங்க அதுக்கான பதிலை எனக்கு சொல்றதுக்கே கொடுக்கல டைம். 2011 காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கத்தின் முதல்வராக ரங்கசாமி இருக்கவில்லை. அவர் என்ஆர் காங்கிரசின் தலைமையிலான அரசாங்கத்தின் முதல்வராக இருந்தார். 4 வருஷம் 2011 இன்னைக்கு அந்த பாலம் இன்னைக்கு பாலம் பிஜேபி அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த பாலம் பிஜேபி அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு அந்த இடத்துல அந்த பாலம் கட்டுறதுல எவ்வளவு சிரமம் இருக்குது, எவ்வளவு போக்குவரத்து நெரிசலை கடந்து வரப்போகின்ற ஒரு வருட காலம் நம்ம சந்திக்க போறோம். 2011 அவ்வளவு பெரிய போக்குவரத்து நெரிசல் இல்லாத காலத்துல அந்த பாலத்தை கட்டியிருந்தா பெரிய சிரமம் குறைக்கப்பட்டிருக்கும். ஏன் அந்த உண்மையை நீங்க ஒத்துக்க மறுக்கிறீங்க? 2வது வரீங்க நீங்க பிரெஞ்சு அரசாங்கத்திற்கு பிறகு கடந்த 75 ஆண்டு கால வரலாற்றில புதுச்சேரியில எந்த ஒரு பாலத்தையாவது 2000 ஆண்டுக்கு முன்பு ரங்கசாமி முதல்வராக யாராவது நீங்க தான் பாலத்தை சொன்னீங்க. நீங்க அரியாங்குப்பம் பாலத்தை சொன்னீங்க. அரியாங்குப்பம் பாலத்தை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி நிதி ஒதுக்கியது ரங்கசாமி. இது அரியாங்குப்பம் பாலம் மட்டுமல்ல, இந்த புதுச்சேரி மாநிலத்தில் ஏதாகிலும் ஒரு பாலம் ரங்கசாமியை தவிர்த்து வேறு யாராவது கட்டியிருப்பார்களா? ரங்கசாமியை தவிர்த்து வேறு யாராவது ஒரு பாலம் ரங்கசாமியை தவிர்த்து யாராவது அடிக்கல் நாட்டி அரசாங்கம் சொல்றீங்கல்ல, நம்ம பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு பிறகு விமான நிலையம் கொண்டு வந்தது, பல்கலைக்கழகம் கொண்டு வந்தது, பொறியியல் கல்லூரி கொண்டு வந்தது. இந்த மாதிரி கல்வி கேந்திரங்களை எல்லாம் அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தது காங்கிரஸ். மருத்துவத்துக்கு ஒரு பெரிய ஜிப்மர் மருத்துவமனை, இங்க மருத்துவ கட்டமைப்புகளை உருவாக்கி கொடுத்தது காங்கிரஸ். எல்லா நிலையிலும் இருக்கின்ற பள்ளிக்கூடங்களை எல்லாம் கட்டி அந்த பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்தது காங்கிரஸ். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பாடநூல் நிறுவனத்துல படிச்சுதான் இங்க இருக்கிற நிறைய பேர் வந்து அதிகாரிகளாகவும் பெரிய பெரிய உயர் அதிகாரிகளாகவும் வெளியே போயிருக்காங்க. இன்றைக்கு சிபிஎஸ்இ வந்த பிறகு நிறைய பேர் படிக்க முடியாம வெளியே போறாங்க. இதுக்கு எல்லாம் காரணம் யாரு? இதெல்லாம் நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். பள்ளிக்கூடத்துல பிரைவேட் ஸ்கூல், அது உண்மை. ஏன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்துல மாணவர்களை சேர்க்கக்கூடிய சூழ்நிலையை விரும்பவில்லை மக்கள். இங்க எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. அதனால பள்ளிக்கூடம் சூழ்நிலை உருவாக்கப்பட்டு இருக்கிறது. எதுக்கு? அரசாங்கம் கடந்த அரசாங்கம் தான் நிறைய செஞ்சிருக்கு இல்ல, அதனுடைய தாக்கம் இது. கடந்த அரசாங்கம் வேலை வாய்ப்பை கொடுப்போம் சொல்றேன். விஷயத்த சொல்றீங்க, பதில் நான் தகவலை சொல்றேன். நான் சமீபத்துல நான் பெங்களூர் போயிருந்தேன். இந்த தகவல் அதாவது பெங்களூர் 10,000 மாணவர்கள் வந்து ஒரு நிமிஷம் உணவு சப்ளை பண்றாங்க. ஒரு நிமிஷம் ஒரு தம்பி 10,000 மாணவர்கள் அப்புறம் கேள்வி கேட்காத போனா எப்படி கேட்டேன் மேடம்? 10,000 மாணவர்கள் ஒட்டுமொத்தமான புதுச்சேரி மாநிலத்திலேயே சொல்றீங்களா சார்? படிக்காம இருக்காங்களா? காமிங்க, ப்ரூஃப் இருக்கான்னு கேக்குறாங்க. ஒட்டுமொத்த பாண்டிச்சேரியுடைய மாணவர்களின் எண்ணிக்கையே 25,000 தாண்டாது. ஒட்டுமொத்த மாணவர்களின் எண்ணிக்கையே புதுச்சேரி மாநிலத்தில் 25,000 தாண்டாது. 10,000 மாணவர்கள் இடைநிறுத்தம்னா, அதாவது 1ஆவதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கின்ற ஒட்டுமொத்தமான புதுச்சேரியில் இருக்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கையே 25,000-30,000 தாண்டாது. இவர் 10,000 மாணவர்கள் இடைநிறுத்தம், 1000 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு எழுதுறவங்க தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க 5000 பேர் தான் பிளஸ் 2 எக்ஸாமே எழுதுறான். 5000 பேர் தான் பிளஸ் 2 எக்ஸாமே எழுதுறான். 5000 பேர் தான் பிளஸ் 2 எக்ஸாமே எழுதுறான். பாண்டிச்சேரியில இருந்து 4400 பேர் தான் பிளஸ் 2 எக்ஸாமே எழுதுறான். அப்படியே டிவைட் பண்ணிட்டு போங்க, 12 வரைக்கும் 1ல இருந்து கணக்கு பண்ணி வாங்க.
இன்னும் கணக்கு எடுத்துன்னு பாருங்க. தப்பான தகவல் நம்ம சொல்றாரு. பாண்டிச்சேரியில பிளஸ் டூ எக்ஸாம் எழுதுறவனே 4600 பேர் டேட்டா தான். பேஸ்ல 10,000 பேர் இடைநிறுத்தம் ஆயிட்டாங்க. அந்த சரி, அதுக்கு என்ன வழி பண்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. 22 அரசு துவக்க பள்ளியை மூடி இருக்காங்க. இது எப்ப மூடி இருக்காங்க? துவக்க பள்ளிகளை பள்ளிகள் எல்லாம் மூடுவதற்கான காரணம் மூடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்களே சார். ஆமா. துவக்க பள்ளிகளை மூடி இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் இங்கு பொருளாதார மேம்பாடு அடைந்து விட்டது, தனி மனித வருமானம் உயர்ந்து விட்டது, அரசு பள்ளியில் சேர்த்து படிக்க வைப்பதற்கான சூழ்நிலையை மக்கள் விரும்பவில்லை. அவர்கள் தனியார் பள்ளியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை மக்கள் முதல்வர் ரங்கசாமி கடுமையாக கண்டிக்கிறார். பிறகு சேருங்க. நீங்க தப்பா சொல்றீங்க. தனியார் பள்ளிக்கூடம் நீங்க இல்லையா? நீங்க கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க. நானும் கிராமம் தான். இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? இன்னைக்கு ரீசெண்டா இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு நடந்த விஷயத்த சொல்றேன். சொல்லுங்க. கரும்பு வெட்டுற தொழிலாளி இருக்கிறாங்கல்ல, இடம்பெயர்ந்து போய் வெளி மாநிலங்கள்ல கரும்பு வெட்ட போவாங்கல்ல, அந்த கூலி தொழிலாளி இருக்காங்கல்ல, அவன் இங்க இருந்து போயிட்டான் கூலி வேலைக்கு. எஸ்ஐஆர்ல ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்கு வராங்க. அவங்க கூலிக்கு கரும்பு வெட்ட போயிட்டாங்க, வரமாட்டாங்க. அவன் பேர் ஆட்டோமேட்டிக்கா எடுக்கிறது பிரச்சனை நடக்குது. நான் கிராம பகுதியில இருந்து வந்தவன். நான் கேக்குறேன் நிறைய பேர் நான் கேக்குறேன் அடித்துட்டு புதுச்சேரியில இருந்து நீங்க மறுத்தீங்களா? இதோ சொல்றேன், இதை கேளுங்க. உங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட கொடாத்தூர் பக்கத்துல ஒரு தம்பி முகிலன்னு ஒரு தம்பி பெங்களூர்ல என்ன வந்து பார்த்தான். எங்க பாண்டிச்சேரி வண்டி எடுத்து வந்துருக்கீங்களா, நீங்க வந்து பாண்டிச்சேரி அண்ணான்னு கேட்டான். ஆமாப்பா, டொமேட்டோ ஸ்விக்கி டொமேட்டோ இதெல்லாம் சாப்பாடு சப்ளை பண்ற இந்த வேலை செய்யறியா? இங்க என்னப்பா என்ன மாதிரி நிறைய பேர் நம்ம பாண்டிச்சேரிக்காரங்க வேலை செய்யறோம்னா, என்னப்பா படிச்சுக்கிறேன்னு கேட்டான். எம்டெக் சொல்றான். அவங்க அப்பா எங்கப்பா வேலை செஞ்சாருன்னு கேட்டா, எங்க அப்பா வந்து ஐயங்குட்டி பாளையத்துல இருக்கிற ஏஎஃப்டில வந்து வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. நான் வந்து எம்டெக் வரைக்கும் படிச்சிருக்கேன், வேலை இல்லைன்னா என்ன மாதிரி நிறைய பேர் பாண்டிச்சேரியில இருந்து இங்க வந்து வேலை வந்து செய்யறேன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும், 30,000 ரூபாயில எங்க செலவு போக வீட்டுக்கு ஒரு 20,000 அனுப்புவோண்ணே. இதுதானே எங்க நிலைமை, நாங்க எல்லாம் ஒரே ரூம்ல தங்கி இருக்கிறோண்ணே அப்படின்னு சொல்றான். நம்ம வயிறு எரியல. நம்ம குடும்பத்துல ஒரு பையன் வந்து படிச்சுட்டு எம்டெக் படிக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு கனவோட போய் படிப்பான். அந்த மாதிரி இளைஞர்கள் ஹைதராபாத், பெங்களூரு, சென்னைன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான். இங்க ஒரு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு உண்டான ஒரு எந்த விதமான ஒரு முகாந்திரமும் கிடையாது. எல்லா மில்லும் மூடிட்டு அந்த ஏஎஃப்டி, பாரதி, சுதேசி, லிங்காரெட்டிப்பாளையம், திருபுவன ஸ்பின்னிங் மில். என்ன காரணம்? எதுக்காக மூடுனாங்க சார்? எதுக்காக மூடுனாங்க? எந்த ஆட்சியில மூடப்பட்டது? ஏங்க நீங்க எந்த ஆட்சியில எப்போ எந்த ஆண்டு மூடப்பட்டது? இந்த மில் எல்லாம் எந்த ஆண்டு மூடப்பட்டது? எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்போம். எந்த ஆண்டு மூடப்பட்டது? எப்போது மூடப்பட்டது? கடந்த 4 ஆண்டுகளில் மூடப்பட்டதா? கடந்த 10 ஆண்டுகளில் மூடப்பட்டதா? கடந்த 15 ஆண்டுகளில் பாருங்க. அவர் ஜனார்தன் கணக்கு சொல்றாரு. எப்போது மூடப்பட்டது? ஒவ்வொரு மாதமும் ரிட்டைர்மென்ட் ஆகுறாங்களா அரசு ஊழியர்கள்? 2000க்கு அப்புறம் 350 பேர் வந்து ஒவ்வொரு மாதம் இல்ல. இந்த 4.5 வருஷத்துல கிட்டத்தட்ட 15,000 பேர் ரிட்டைர்மென்ட் ஆயிட்டாங்க. அந்த ரிட்டைர்மென்ட் ஆன அந்த போஸ்டிங் அந்த அமௌண்ட் அதெல்லாம் வேக்கண்ட் தானே. அந்த இடத்த வந்து படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்ல. இது வரைக்கும் என்ன கொடுத்துக்கிறாங்க? வேலை வாய்ப்பே கிடையாது. வேலை வாய்ப்பு அலுவலகத்தையும் காங்கிரஸ் ஆட்சியில இளைஞர்களுடைய கூட வேலையில சேர்க்கல. 5000 பேர் வேலையில சேர்த்த ஒரு அரசாங்கத்துடைய எதிர்காலம் கேள்விக்குறி. இந்த 4.5 ஆண்டு காலத்துல மாணவருடைய எதிர்காலத்தை வீணடித்த இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் வெகு கோபத்துல இருக்காங்க. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் இங்க புதுச்சேரி மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசாங்கத்தின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோக்குறார். அது என்ன? மக்களுடைய கோபம். அனைத்து முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்கள், எம்எல்ஏக்களும் தோக்குறாங்க. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. சாதாரண ஏழை எளிய மக்கள் எல்லாம் வெறி கொண்டு செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் ஓட்டு தான். அந்த ஓட்டு பூரா இந்த ஆட்சிக்கு எதிர்ப்பா திரும்பி இருக்குது. அதனுடைய கோபம் தான் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள், மீனவர்கள் இவங்க எல்லாம் வந்து ஓட்டு போடக்கூடாது, இவங்களுடைய ஓட்டை எப்படியாவது கழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்து திணிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற கேரளாவில எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, தமிழ்நாட்டுல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. புதுச்சேரி இருக்கிற அரசாங்கம் எந்த விதமான கவலையும் கிடையாது. புதுச்சேரியில நாராயணசாமி தலைவர் அவருடைய தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது ஏத்துக்கல. அதிகமா செஞ்சிருக்கிறார். விவசாய விரோத சட்டம் வந்தது, 5000 பேர் சட்டத்திலேயே அதை வந்து மறுத்தோம். மின்துறையை தனியாருக்கு தாரவாக்குற திட்டம் வந்தது, நாங்க ஏத்துக்கல. இதை போல மக்களை வஞ்சிக்கின்ற எந்த திட்டத்தையும் காங்கிரஸ் அரசாங்கம் ஏத்துக்கல. அது மின்துறை தனியார் மயமாக்கப்பட்ட திட்டத்தை கடுமையாக எதிர்த்து பதவியை ராஜினாமா செய்வதற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன் வந்தாரா? அவரின் காலத்தில் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதா? தற்போது கொண்டு வரப்பட்டதா? ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கீச்சு போட்டாரு.
ஒத்துக்க அது தூக்கி மாட்டோம் போட்டாரு. நான் கீழ்ச்சிலாம் ஒண்ணே ஒண்ணு போடல. சொல்றேன். இன்னைக்கு ஒரு அவர் மின் ஒத்துக்க மீட்டர் மாட்டோம் கீழ்ச்சிலாம் டிஜிட்டல் மின் போடல. மீட்டர் கொடுக்குறாங்க ஃபைல மேடம். தூக்கி வச்சுக்கினாரு. அதே டிஜிட்டல் தான் மின் இப்பயும் மீட்டர் நடக்குது. எல்லாவுடைய ஏழை பாழைகளுடைய இல்ல வீட்டிலும் ஒரு கொண்டு போய் கூட்டணி போட்டுறாங்க. அரசாங்கத்தில் ஒரு நம்ம ஃபைலை வந்து எடுத்து கரண்ட் வந்து வைப்பதற்கும் எப்படியான எதிர்க்கட்சியா பணம் இருந்து கட்டணம் ஒரு ஃபைலை கட்டுப்படுறோம் அந்த மாதிரி எதிர்ப்பதற்கும் சிஸ்டத்தை கொண்டு வித்தியாசம் வராங்க. இருக்குதுல்ல. வித்தியாசம் நம்ம இருக்குதுல்ல. வந்து ஏன் கரண்ட் எதிர்க்கல? பில் கட்டுறோம்னா ஏன் எந்த கடுமையா நேரமா இருந்தாலும் எதிர்க்கல? அவங்க வந்து போனை வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ற மாதிரி கரண்ட்டை கட் பண்ற மாதிரி திட்டம் இருக்கு. அந்த மாதிரி மீட்டர் ம். கொண்டு வந்து ஜனங்க கிட்ட கொண்டு வந்து இப்ப திணிக்கிறாங்க. இத சரி நான் ஒரே ஒரு சாம்பிள் சொல்றேன். சரி சட்டசபை இருக்குல்ல, ம். எவ்வளவு லட்சம் அங்க வந்து பாக்கி இருக்குது தெரியுமா? எனக்கு உங்கள கரண்ட் மாதிரி பில் கட்டாம பேச வராது. அந்த சார் இதுக்கு என்ன கேட்டா பதில் சட்டசபைக்கு சொல்லுங்க? நீங்க சொல்லலாம். முதல்ல ஒரு மின் மீட்டர் வைக்கிறதானே, கேட்டா சொல்லலாம். டிஜிட்டல் மீட்டர் அங்க இது வச்சு எப்படி இது ஒரு நீ அஜெண்டா இங்க மாதிரி வந்து எலெக்ஷன் ஒழுங்கா பணம் அஜெண்டா பேசுற கட்டணும்னா மாதிரி கட் இருந்தா பண்ணணும்னு எப்படி சொல்லிட்டாங்க. மேடம்? போட வேண்டியது மேடம், முதல்ல. இப்போ இப்போ இவர் நீங்க கேட்டதுல இருக்கிறது எந்த கேள்வி என்கிட்ட ஏழை விளக்கத்தை பாழைகளுடைய கேக்குறீங்க? வயித்துல இல்ல அடிக்கிற இல்ல மாதிரி இல்ல 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 இல்ல, ஒரு நிமிஷம். நீங்க எதுக்காவது ஒரு மின்துறை விஷயத்தை தனியார் விளக்கத்தை கேட்டு மயமாயிடுதுல, முடிங்க. அதனுடைய இது எதுக்காவது ஒரு பாதிப்பு விஷயத்தை ஜனங்களை விளக்கத்தை ரொம்ப கேட்டு பாதிக்குது. முடிங்க. இல்ல இல்ல ம். எதுக்காவது ஒரு விஷயத்தை விளக்கத்தை கேட்டு முடிங்க. சார் என்கிட்ட வந்து பதில கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க, கேளுங்க. நீங்க கண்டினியூவா எலெக்ஷன்ல ஷார்ட்டா சொல்லுங்க. பிரச்சாரம் பண்ற மாதிரி பேசி போனா எப்படி அது? நீங்க ஒரு கேள்வி கேட்டு முடிங்க. இல்ல அந்த ஜனா, நீ கேள்விக்கான கொஞ்சம் பதிலை விளக்கத்தை என்கிட்ட எடுங்க. அப்படி சுருக்கமா சொல்லு, ரொம்ப நீட்டா போகும். ஏன் நான் இப்ப இவ்வளவு நேரம் யார் வந்தது? இவ்வளவு நேரம் யார் வந்தது? சரி சொல்லுங்க இப்போ பாப்போம். கடந்த 5 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில நாராயணசாமி குறுக்கல பேசாதீங்க. நாராயணசாமி ஒரு இந்த 10 4 வருஷத்துல பேருக்கு சொல்லுங்க. எந்த 4 வருஷத்துல? இந்த 4 வருஷத்துல இந்த 5000 பேரை 4 வேலைக்கு வருஷத்துல சேர்த்திருக்கிறோம். சொல்லுங்க. 5000 பேரை வேலைக்கு சேர்த்திருக்கிறோம். 5000 பேரை வேலைக்கு சரி விட்டுருங்க. ஏங்க 5000 பேர் வெளியே போயிட்டான். எதுக்கு? 5000 பேர் ரிட்டைர்மெண்ட் ஆகி போயிட்டான். அந்த 10000 பேர் இருக்குதுல, அந்த 10000 பேர் நம்ம 15,000 பேர் வேலை கொடுக்கல. 15,000 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுல 7,500 பேரு கடந்த காங்கிரஸ் ஆட்சியிலும் பணிபுரிந்தவர்கள். மீதி இருக்கிற இந்த 4.5 ஆண்டுகள்ல 7,500 பேர் வேலை செஞ்சதுக்கு 5,000 பேர் யார் இவர் ஆட்சியில வச்சுட்டாரு. வந்தாலும் சரிங்க, ஆனா அந்த அரசு கடந்த ஊழியர் காங்கிரஸ் ரிட்டைர்மெண்ட் ஆட்சி காலத்துல ஆவாங்க. 5,000 பேர் வயசாச்சுன்னா 7,500 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆனாங்கல்ல, அந்த அவருக்கு ரிட்டைர்மெண்ட் எல்லாம் ஒரு 5 நம்ம பேர் வந்து வச்சாரு ஒரு அவரு. இளைஞரை தானே வேலைக்கு வைக்கணும். 5 பேர் வச்சாரு அவரு. அந்த மாதிரி வைக்காம விட்டதுனாலதான் அதாவது இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வெளி மாநிலங்களுக்கு மக்களை வேலைக்கு தேடி அலையறாங்க. மக்களை ஏமாற்றுவதற்காக ஒன்றுமே செய்ய முடியாத அரசாங்கத்தை மீண்டும் கொண்டு வருவதற்காக, செய்ய முடியாது என்று தெரிந்தும் கொண்டு வருவதற்காக ஒரு கபட நாடகத்தை ஆடி அதனால லாபம் பெறணும்னு நினைக்கிறது இல்ல, நீங்க முட்டாள்தனமான சொல்றது விஷயம் தான் நான் சொல்லுவேன். அதாவது இப்போ இல்ல, இல்ல, நீங்க தப்பான தகவலை சொல்றீங்க. புதுச்சேரியில ஒரு கையாளாகாத ஒரு அரசாங்கம், கையாளாகாத அரசாங்கம் இத்தனை ரோடுகளை போட்டிருக்குது. கையாளாகாத அரசாங்கம் இத்தனை பேரை வேலைக்கு சேர்த்து இருக்குது. ஒரு மழை பெய்யுது கையாளாகாத மேடம். அரசாங்கம் மேடம், ஒரு ஒரு மழை பெய்யுது, அரசாங்கமாக ஜனங்க செயல்படுகிறது. பாதிக்கப்படுறாங்க. ஆனா அந்த மழைக்கு ஒரு நிவாரணம் வாங்கி கொடுக்க முடியல மத்திய அரசாங்கத்திடமிருந்து. ஏன் சார் வாங்கி கொடுக்க முடியல? மாநில அந்தஸ்து வாங்கி கொடுப்போம்னு சொல்லி ஆமா, மக்களை எல்லாம் சொன்னாங்க. என்ன ஏமாத்திட்டே செஞ்சாங்க? இருக்கீங்க. அதுக்குண்டான எந்த விதமான முகாந்திரமும் இல்ல. ம். மாநில மாநில அந்தஸ்து வாங்கி அந்தஸ்து தருவோம், என்ஆர் காங்கிரஸ் புதுச்சேரி சிங்கப்பூரா மாத்துவோம், வருடத்துக்கு நாங்க மாநில வந்து அந்தஸ்து 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம், மாநில மூடிய அந்தஸ்தை மில்களை எல்லாம் கேட்கக்கூடிய திறப்போம். தார்மீக பொறுப்புள்ள ஒரே கட்சி எதுவுமே என்ஆர் காங்கிரஸ். அது குறித்து பேசுவதற்கு காங்கிரசுக்கு அருகதை கிடையாது, பாஜகவுக்கும் உரிமை கிடையாது, வேறு எவரும் அதை குறித்து பேச முடியாது. அதாவது மாநில அந்தஸ்து குறித்து காங்கிரஸ் பேசுவதற்கு கட்சிக்கு ஒரே அருகதை தகுதி உள்ள சொல்லக்கூடாது. ஏன்னா இயக்கம் வந்து என்ஆர் காங்கிரஸ். தொடர்ந்து இதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அனைத்து அரசாங்கங்களும் எடுத்து வருது. அது என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கம் இல்ல, இப்ப முந்தைய காங்கிரஸ் அரசாங்கம் எடுத்திருக்கிறது, அதற்கு முந்தைய திமுக அரசாங்கம் எடுத்திருக்கிறது, தொடர்ந்து எடுத்து வந்திருக்கிறது. இங்க இருக்கிற ஒரு சில சூழ்நிலைகள் இதை கட்டுப்படுத்த முடியாம இத மக்கள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இது விரும்பத்தகாத நிகழ்வுகள் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நீங்க இதை போக்கஸ் பண்ற அளவுக்கு இது ஏதோ இந்த இப்போதான் புதுசா நடக்குது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இது வந்து தொடர்ந்து இது ஆரம்ப காலத்துல நடந்துட்டு சொல்றீங்களா சார்? இது என்ன இது தொடர்ந்து ஆரம்ப நடக்குதுன்னா பருவமழையா இது? நடக்குது. தொடர்ந்து பெய்யறதுக்கு அப்ப இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சார், கட்டுப்பாட்டுல வைக்கணும், பாதுகாப்பு இருந்தா தானே அடக்கணும், ரவுடிசத்தை அடக்கணும். ரவுடிசத்தை கடுமையான நடவடிக்கை எடுத்தாதான் வந்து இப்புக்கரம் கொண்டு அரசாங்கம் அடக்கி வருகிறது. அரசாங்கம் இரும்புகரம் அடக்கி வருதுன்னு சொல்றீங்க. அப்படி அடக்கி வந்தா இந்த மாதிரியான கொலைகள் நடக்காது இல்ல சார்? மக்கள் வந்து ஒரு அச்சத்துக்குள்ள போக மாட்டாங்களே? இந்த கேள்வியை வந்து மக்கள் மூலமா தான் நான் கேக்குறேன். ஏன்னா தினமும் ஒரு கொலை அந்த ஏரியால வந்து படிக்கும் மாணவர்கள் இருக்காங்க, வேலைக்கு போற பெண்மணிகள் இருக்காங்க, அன்றாடம் அங்க உட்கார்ந்து தொழில் செய்யறவங்க இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது மக்களுக்குள்ள ஒரு பயம் வரும்ல? ஒரே ஒரு விஷயம், இன்னைக்குதான் அந்த கரெக்டான கேள்விங்க நீங்க கேக்குறது. ஜனங்களுடைய பதில் தான் நீங்க கேக்குறீங்க. இன்னைக்குதான் நான் தமிழ்நாடு பேப்பர்ல படிச்சேன். சுருக்கா ஒரு தமிழ்நாட்டுடைய ரவுடிக்கு தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. அதாவது மேடம், சட்டம் ஒழுங்கை மிக சரியாக நடத்தி, அதாவது நான் நியாயப்படுத்தி விரும்பல, கம்பாரிசன் பண்ணல. இது கம்பாரிசன் பண்ணக்கூடிய விஷயம் இல்ல, நியாயப்படுத்தக்கூடிய விஷயம் இல்ல. கவர்னர் மாளிகை முன்பு தமிழ்நாட்டுடைய கவர்னர் மாளிகை முன்பு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவங்களும் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது.
அப்ப சட்டம் ஒழுங்கு அங்க கெட்டு போச்சுனோ அல்லது மக்கள் அங்க பாதுகாப்பான ஏங்க இல்லனோ நம்ம சொல்ல அந்த முடியும். கதையாங்க இதை கேக்குறீங்க. போன்ற அவர் வந்து விரும்பத்தகாத பிஜேபி நிகழ்வுகள் ஆளுன்னு சொல்லிட்டு அவ்வப்போது கடைசியா நடந்து கொண்டுதான் கண்டுபிடிச்சு அது இருக்குது. வந்து அதை வந்து கண்டுபிடிச்சு ரிலீஸ் அப்பப்போ பண்ணாங்க. நாம அதை சரி பண்ணிக்கிட்டு தான் போகணும். சரி, கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி காலத்துல கவர்னர் மாளிகை முன்பு அவர் ஒரு தனியா கூட்டி வெடிகுண்டு விசாரிக்கும் வீசிட்டு போது போறாங்க. அவர் வந்து பிஜேபி வெடிகுண்டு வீசிட்டு போறாங்க. கமலாலயத்துல இருந்து தான் வந்து நான் வந்து இதை வந்து செஞ்சேன்னு அவனே ஒத்துக்கினா. அது வந்து கமலாலயத்துல சிரிப்பா இருந்தா சிரிச்சது. அது அந்த எனக்கு தெரியாது. கதையை அது நீங்க நீங்க தான் சொல்றீங்க. பேசணும். எனக்கு தெரியல. இன்னைக்குதான் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு அது மீது ஏதாவது வந்து களங்கம் கற்பிக்கணும்னு சொல்லிட்டு செய்யற ஒரு ஏன் தமிழ்நாடு சதிவேலை அது. அரசாங்கத்துக்கு அது நான் அம்பலத்துக்கு தமிழ்நாடு வந்தது. அரசாங்கத்துக்கு இல்ல, ஒவ்வொரு அரசாங்கத்திலும் இதை போன்ற விரும்பத்தகாத நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. சட்டம் ஒழுங்கு ஆனா இங்க எவ்வளவுதான் கட்டுப்படுத்த இரும்பு கரம் முடியலையே. கொண்டு அடக்கினாலும் மக்களின் மனநிலை சில நேரங்களிலே இதை போன்ற சூழ்நிலைகளை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட சார், தான் விரும்புறேன் தவிர இது சார், ஸ்டாலின் சார், அரசாங்கத்தின் ஒரே மீது ஒரு குறை ஒரு ஒரு சொல்வதற்கோ விளக்கம் கேக்குறேன். ஜனா சொல்லுங்க. ஒரே ஒரு விளக்கம் சொல்றேன். சொல்லுங்க. ஒரு ஒரு நம்ம பாண்டிச்சேரியுடைய பரப்பளவை விட பெருசு கடலூர். ஆமா. நம்ம பாண்டிச்சேரியுடைய பரப்பளவு வந்து பெருசு விழுப்புரம். ஒரே ஆமா. ஒரு ஐபிஎஸ், ஒரே ஒரு ஐஏஎஸ் அது ஃபுல்லா கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. ஆமா. ஆனா இங்க வந்து 16 ஐஏஎஸ், ம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் ஐபிஎஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க. எஸ்பி ஹெட் குவார்டர், எஸ்பி ஹோம்கார்ட், எஸ்பி நார்த், ஆமா. எஸ்பி டிராபிக், ஆமா. எஸ்பி வெஸ்ட், ஆமா. எஸ்பி ஈஸ்ட், ம். எஸ்பி சவுத், எஸ்பி எங்கேயாவது கமாண்டர். ஒரு இடத்துல இப்படி கேள்வி முடிங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 ஆனா, இருக்காங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல கேள்வி இருங்க முடிங்க. வரேன், இருங்க வரேன், ம். இருங்க. ம். ஆனா இவ்வளவு பேர் இருந்தோம் ஏன் இந்த ம். கொலை எல்லாம் வந்து பாண்டிச்சேரியிலே நடக்குது? விழுப்புரத்துல அந்த இது எண்ணிக்கை எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. பதில் கடலூர்ல எண்ணிக்கை வந்துடலாமா? கம்மியா இருக்கு. ஏன் என்ன எல்லா குற்றவாளியும் இங்க வரா? இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகளும் இத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகளும் புதுச்சேரியிலே பணிபுரிந்திருக்கிறார்கள் என்பது கடந்த 4.5 ஆண்டுகளாகத்தான் காங்கிரசுக்கோ சுசைராஜ் அண்ணனுக்கோ தெரிந்திருக்கிறதா? இல்ல 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 நான் இப்ப கடந்த அதிகமாயிடுச்சு. 4.5 ஆண்டுகள் கடந்த 4.5 ஆண்டுகளாகத்தான் புதுச்சேரியிலே இத்தனை ஐஏஎஸ் ஆபீசர்களும் ஐபிஎஸ் ஆபீசர்களும் இருந்திருக்கிறார்கள் இல்ல இல்ல என்பது இப்ப அதிகமாயிடுச்சுங்க. இது எப்ப அதாவது அதிகமாச்சு? நீங்க இது வந்து 2095ல இந்த 4.5 வருஷத்துல ரொம்ப அதிகமாயிடுச்சு. யாரு ஏங்க ஒவ்வொரு ஒட்டுமொத்த மாசமும் இந்தியாவுல 15 பாண்டிச்சேரியில இப்ப லாஸ்ட் 90% காங்கிரஸ் இந்த மாசம் அரசாங்கம் இருக்கிறது. 20 மத்தியில ஆகுமா, காங்கிரஸ் 25 ஆட்சி ஆகுமா இருக்கிறது. ஒரு யார் இந்த வரும். சிஸ்டத்தை கொண்டு வந்தது? இந்த சிஸ்டத்தை இல்ல யார் இல்ல. கொண்டு வந்தது? இத்தனை ஐபிஎஸ் அதாவது ஒரு ஐஏஎஸ் ஆட்சியாளர் கொண்டு வந்து வந்து சேர்த்தது யாரு? ஆட்சியாளர் வந்து அந்த இந்த முதலமைச்சர் அதிகாரத்தை மந்திரிக்கு கையில கைப்பற்றுவதற்கான இருக்கணுங்க. சூழ்நிலைகளை உருவாக்கியது யாரு? ஒரு பழைய படத்துல சொல்லுவாங்கல்ல, அதாவது பலம் இல்லாத மாடு, அதிகாரம் இல்லாத பதவி, உழ முடியாத கலப்பை, இது எதுவுமே தேர்தல்ல வந்து நிக்க எதுவுமே மாட்டேன்னு யாருக்கும் சொல்லுங்க. உதவாது. தேர்தல்ல அது நிக்க போல இந்த மாட்டேன்னு அதிகாரம் சொல்லுங்க. இல்லாத இந்த தேர்தல்ல பதவி நிக்க மாட்டேன்னு வந்து சொல்லுங்க. மக்களை ஏமாத்தி கொண்டு தேர்தல்ல நிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. இந்த புறக்கணிங்க. மக்கள் வந்து நாங்க சரியான ரெடி. பாடங்கள் புறக்கணிங்க. தயாராயிட்டாங்க. இல்ல நீங்க புறக்கணிங்க. நாங்க ரெடி. நீங்க புறக்கணிங்க தேர்தல புறக்கணிங்க. அதிகாரம் இல்ல. அதிகாரம் இல்லாத ஒரு தேர்தல் நீங்க தான் தோக்க போறீங்க, புறக்கணிங்க. அப்புறம் எதுக்கு புறக்கணிக்கணும்? நாங்க நீங்க ஜெயிக்க புறக்கணிங்க. போறோம். அப்புறம் வெற்றி ஜெயிங்க. பக்கம் ஜனங்க அதிகாரம் வந்து இல்லாத இந்தியா அதிகாரம் இல்லாத கூட்டணிக்கு பதவிக்கு தயாராயிட்டாங்க. அதிகாரம் இல்லாத பதவிக்கு நீங்கள் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு அதிகாரம் இல்லாத புதுச்சேரி மக்கள் பதவிக்கு ஆட்சி கொஞ்சமாவது அதிகாரத்தை பிஜேபி கூட பிச்சை தருவதற்கான எடுத்துட்டு காலம் வந்து வெகு செய்யலாம் தொலைவில் நினைக்கிறவங்க இல்ல. வரக்கூடாது. ஆனா இன்னொரு அதிகாரம் 3 இல்லாத மாசம், பதவியை 4 நீங்க போட்டி மாசத்துக்கு பிறகு போடுறீங்க. இங்க தேர்தல் வந்தா காங்கிரஸ் தலைமையிலான நீங்க இந்தியா ஜெயிங்க. அதை கூட்டணி பத்தி நான் என்ன புதுச்சேரியில் சொல்ல போறேன்? ஆட்சிக்கு அது வரும்ன்ற மக்கள் பயத்துல சொல்லுவாங்க. மக்கள் இன்னைக்கு வந்து சொல்லுவார்கள். பல விதமான எதையுமே அரசியல் செய்ய சுத்து முடியாமல் விளையாட்டுகள் ஒரு எல்லாம் அரசாங்கம் புதுச்சேரியில எதற்கு என்று ஒவ்வொரு மக்கள் அரசியல் சொல்லுவாங்க. கட்சியும் ஆரம்பிச்சிருக்கு. அதுல என்ஆர் காங்கிரஸ் அந்த தவறை ஒத்துக்காம இருக்கிறது தான் வேடிக்கை. ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே தெரியும். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ரெஸ்டோ பார்களோட கலாச்சாரம் அதிகமா இருக்கு. அதுக்கு வந்து நடத்துங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டர் எல்லாமே கொடுக்குறாங்க. சோ இதனாலயுமே நிறைய சீர்கேடுகள், நிறைய பிரச்சனைகள் இதனால வந்துட்டு மக்களுக்குள்ள கலாச்சார சீர்கேடுகள் வரைக்குமே நடக்குது. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? மேடம் F2 இந்த லைசன்ஸுக்கு பேரு F2. இந்த F2 லைசன்ஸ் ரெஸ்டோ பார் என்ற லைசன்ஸ கொண்டு வந்து பாஸ் பண்ணதே காங்கிரஸ் அரசாங்கம் 1992ல. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? போய் சொல்றீங்க. இப்ப சட்டசபையில கேட்டாங்க. அப்புறம் இல்லாத ஒரு தகவலை சொன்னா நான் குற்றவாளி ஆயிடுவேன். மேடம் இது ரெக்கார்ட் 1992ல வைத்திலிங்கம் அரசாங்கம் F2 லைசன்ஸ் கொண்டு வராங்க. அசெம்பிளில கேட்டாங்க. என்னங்க ரெஸ்டோ பாரை வந்து நீங்க மான் கொண்டு போறீங்களே, இது வந்து ஜனங்களை வந்து பாதிக்காதான்னு சொல்லிட்டு எதிர்கட்சியில இருந்து கேட்கிற கொஸ்டினுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி F2 லைசன்ஸ் 1992ல வைத்திலிங்கம் அரசாங்கம் கொண்டு வந்து கூட சில்லறை வர்த்தக வியாபாரிகளுக்கு அனுகூலமான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக வருஷத்துல 2 லட்சம் மட்டுமே வரி கட்டினால் போதும் என்கிற நிலையில் சில்லறை வர்த்தக மது வியாபாரிகளை ஒழிக்க செய்து அவர்களை பணக்காரர்களாக்குகின்ற வழிமுறைகளை மட்டுமே கடந்த காங்கிரஸ் அரசாங்கம் தொடர்ந்து செய்து வந்தது. ஜனங்களுக்கு செஞ்சுட்டா இந்த ரெஸ்டோ பார் முக்கியமான பிரச்சனை மேடம். அதை நாம மறுக்கிறதுக்கு இல்ல. தண்ணி எல்லா இடங்கள்லயும் பெரும்பாலான பகுதிகளில் ஒரு தூய்மை இல்லாம தான் இருக்குது. கொஞ்சம் உப்பு நீர் கலந்த மாதிரி தான் இருக்குது.
இந்த பிரச்சனை இருக்குது மேடம். ஆனா இந்த பிரச்சனையில வந்து நீங்க முதல்வர் ரங்கசாமி மீதோ இந்த அரசாங்கத்தின் மீதோ குறை சொல்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இல்ல மேடம். அதை நீங்க 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 நல்லா ஆய்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மேடம். கடந்த அதாவது நான் இத சரிங்க நியாயப்படுத்துறதுக்காக சார். விரும்புறேன். ம். இந்த அரசாங்கம் இதே என்ஆர் என்ற ஒரு நபர் 2000க்கு பிறகு முதல்வர் ஆகவில்லை ம். என்றா, இந்த தண்ணிலாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி கெட்டு போயிருக்கு. அந்த அதாவது கடந்த 75 ஆண்டு ம். காலமாக தூர்வாரப்படாமல் இருந்த குஸ்டேரியை தூர்வாரியது என்ஆர். 15 அணைக்கட்டுகளை சரி. பாண்டிச்சேரியில கட்டியது என்ஆர். ஒரே ஒரு அணைக்கட்ட கூட என்ஆர தவிர்த்துட்டு இங்க ஒரு முதல்வரும் கட்டல. ஒரே ஒரு முதல்வரும் கட்டல. சார் 15 இந்த அணைகளையும் தண்ணி கட்டியது சுத்தமான முதல்வர் தண்ணி அதுக்கு ரங்கசாமி. என்ன காரணம் அதை சொல்லுங்க. அததான் சொல்றேன். இவ்வளவு பாதுகாப்பு செய்து, இவ்வளவு தண்ணிய பண்ணியும் கூட இப்ப நம்ம அந்த பாதிப்புக்கு இருக்கிறோம். இந்த பாதிப்பை மறுக்க முடியாது. இத நியாயப்படுத்த முடியாது. இது இயற்கையா நம்மளுடைய பெரும் தேவையின் பொருட்டு யார் ஏற்பட்ட காரணம்? ஒரு பாதிப்பு. இந்த பாதிப்பு இது நிச்சயமா ரங்கசாமின்ற ஒரு நபர் இதற்கு முன்பு இதை சீர் செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தாமல் போயிருந்தா 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனைக்கு இப்ப போயிருப்போம். இப்ப ரொம்ப செத்ததுக்கு மோசமா பாதிக்கப்பட்டிருக்கும். ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் பண்ணதுக்கு அதுக்கு யார் காரணம்? ஓகே. இருக்குதுதான் இல்லன்னு நான் சொல்லல. இத சுத்தமா மறுக்க முடியும். நானே தண்ணி வந்து இப்ப மினரல் வாட்டர் தான் குடிக்கிறேன். நான் எப்படி போய் தண்ணி எல்லாம் நல்லா இருக்குதுன்னு நான் சொல்ல முடியும்? இந்த பிரச்சனை பெருந்தேவையை முன்னிட்டு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. அந்த ஆனால் திட்டத்துல இந்த வந்து நம்ம பிரச்சனைகள் தோல்வி ரங்கசாமி அடைஞ்சிட்டோம். என்பவர் ஒரு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கடந்த 15 ஆண்டு காலமா எடுக்காம போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஏங்க மழை ஏங்க பெஞ்சது சுத்தி வெள்ளம் சுத்தி வந்தது வந்து இப்படி சொல்லாதீங்க. எல்லா சுத்தி இப்ப வந்து சுத்தி எல்லா ஆட்சி உங்க கெமிக்கல் கையில இருக்குது. சுத்தி எல்லா கெமிக்கல் கம்பெனிக்கும் லைசென்ஸ் கொடுத்தது காங்கிரஸ் அரசாங்கம். எல்லா லைசென்ஸையும் பர்ன் பண்ணி இந்த மாதிரி லைசென்ஸே கொடுக்க மாட்டேன். இனிமேட்டு ரெட் லைட் லைசென்ஸே கிடையாது. தொழில் கொள்கையில பல தொழிற்சாலை கொண்டு வரதை நம்ம ரங்கசாமி பண்ணுவோம். பண்ணாம போயிருந்தா என்ன நிறைய பேர் பண்ணிருப்பீங்க? உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை இதெல்லாம் வாய்ப்பு ரங்கசாமி கிடைக்கும். பண்ணாம ஆனா போயிருந்தா இப்ப என்ன எல்லா பண்ணிருப்பீங்க? தொழிற்சாலையுமே விட்டுட்டு ஓடிட்டானே. இந்த 4.5 வருஷத்துல ஏங்க, நீங்க புதுச்சேரியில ஒரு கொடுத்திருந்தீங்கன்னா என்ன தொழிற்சாலை ஆயிருக்கும்? கிடையாது. எல்லாமே இல்ல, விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லா தொழிற்சாலையும் நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா தொழிற்சாலையும் நீங்க காங்கிரஸ்ல வாரி கொடுத்த மாதிரி கொடுத்திருந்தாலும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைத்திருக்கக்கூடிய ஆளுமை வேணும் முதல்ல. தண்ணிலாம் மக்கள் இன்னும் மக்களுடைய தண்ணி நலன்ல தொட்டு கூட அக்கறை பார்க்க வேணும் முடியாது. முதல்ல. மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தண்ணீரை உறிஞ்சக்கூடிய மாசுபடுத்தக்கூடிய தொழிற்சாலைகளுக்கான லைசென்ஸை உடனடியாக நிறுத்தி 2000 இரும்பு கம்பெனிக்கு லைசென்ஸ் நிறுத்தினாரு. இப்ப வரைக்கும் ரினியூ பண்ண முடியாம எத்தனை மதுபான chemical தொழிற்சாலை company யார் தெரியும்? ப்ரொபோசல் போட்டு அனுப்புங்க. மதுபான மதுபான தொழிற்சாலைக்கும் தொழிற்சாலை நீர் மதுபான ஆதாரத்திற்கும் தொழிற்சாலைகள் தொடர்பு இல்லை. ம். மதுபான தொழிற்சாலைகளுக்கு எங்க இருந்து தண்ணி வரும்? குடிநீரை உறிஞ்சுகின்ற உரிமை இல்ல. மதுபான தொழிற்சாலைகளுக்கு இந்த குடிநீரை பூமியில இருந்து எந்த உறிஞ்சுகின்ற தண்ணி உரிமை இல்லை. எடுப்பாங்க? நீங்க போய் லைசென்ஸ் எடுத்து பாருங்க. ம். நீங்க போய் எந்த லைசென்ஸ் தண்ணி எடுத்து எடுப்பாங்க? பாருங்க. பூமியில இருந்து எடுக்காம எந்த தண்ணியில எடுப்பாங்க? எந்த அவ- தண்ணி சார் இந்த இதுக்கு யூஸ் மந்திரி ஒருத்தர் பண்றாங்க? சொன்னாருல்ல, மேடம், கேக்குற அவங்க கேள்வி வந்து என்ன? மழை நீரை தான் நான் வந்து குடிக்கிறேன். அந்த மாதிரி மழை நீர்ல தான் வந்து மதுபான தொழிற்சாலை இது உருவாக்குற வந்து திட்டத்தை இப்படியாக கொண்டு வந்தீங்களா? சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயம் மேடம். அவங்க வந்து மக்களை வஞ்சிக்கின்ற பல ஆளுக- கொடுமையான திட்டங்களை எல்லாம் நீங்க அறிவிக்கிறீங்க. அதனாலதான் இந்த ஜனங்க உங்க இந்த மேல இந்த எதிர்பார்க்கறாங்க. மதுபான தொழிற்சாலைகள் மிக்சிங் கம்பெனி தான். இங்க தண்ணியை உறிஞ்சி எடுக்கிற லைசென்ஸே கிடையாது அவங்களுக்கு. மிக்சிங் கம்பெனி தான். அது பொருளை மிக்ஸ் பண்ணி இங்க பாட்டிலிங் தான் அவங்க. நீரை உறிஞ்சுகின்ற உரிமையே கிடையாது. பாட்டிலிங் தான். தப்பான தகவல். இந்த நீங்க பாருங்க, தப்பான தகவலா தப்பான தான் தகவல் அரசியல் விட்டு சொல்றேன். போயிடுறேன். பாட்டிலிங் தான். இந்த 5 நீங்க ஏங்க, நீங்க இரண்டு அப்பப்பதான் பேரும் விட்டுட்டு உங்களோட விட்டுட்டு போறீங்க. கருத்துக்கள் நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. இதுல தெளிவாய்க்க வேண்டியது யாரு சார்? அரசாங்கமா இல்ல மக்களா? மக்கள் தெளிவாய்க்கணும் இல்ல அரசியல்வாதிகள் மக்கள் தெளிவானதுனாலதான் பாராளுமன்ற தேர்தலில் வந்து இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் எதிர்ப்பாக தெளிவாக இருக்க வேண்டும். தீர்ப்பளித்திருக்காங்க. மக்களுக்கு மக்கள் எனக்கு வந்து புரிய தெளிவா வேண்டும். இருக்கிறதுனால உண்மையான ஒரு அரசாங்கம் கொஞ்ச காலத்துல வந்து புதுச்சேரியில ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர போறாங்க. எல்லாரும் இருக்கிறது என்ன சார்? யார் எந்த பக்கம் இருக்கோ, எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அதை யாருனாலும் பேசலாம்ல சார். மாற்றம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் முடியுது தானே? இல்ல அதுக்கு வந்து ஜனங்க பாதிக்க கூடாது இல்ல. ஜனங்க பாதிக்கிறத வந்து கண்டிப்பா வெளிப்படையா மக்கள் பேசணும். பாதிக்கக்கூடாது. இப்ப உங்களுடைய கேள்வியில வந்து ஜனங்களுடைய பல்ஸ் தான் நீங்க கேக்குறீங்க. நாங்க எங்களுடைய கண்டிப்பா கேள்வி. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ஜனங்களுடைய பேசுறது வந்து பல்ஸை ஜனங்க எதிர்நோக்குவதற்கு சாதாரண ஜனங்க. நாங்க தயாராக இருக்கிறோம் நான் சொல்றேன். ஜனங்கள் ஏங்க ஒருவேளை முடிய போகுது உங்க இந்த ஆட்சி. இந்த 5 நிர்வாகம் வருஷத்துல என்ன முதல்வர் பண்ணீங்கன்னு ரங்கசாமி கேட்டாக்க நிர்வாகம் வந்து எதிர்க்க சரியில்லை போறீங்க. என்றால் அந்த தோல்வியை ஒப்புக்கொள்கிறோம். அது நீங்க தேர்தலில் வெளிய தெரிய போங்க. போகுது. கவர்மெண்ட் வரப்போகுது, புது கவர்மெண்ட். மக்கள் சொல்ல போறாங்கன்னா அத மக்கள் சொல்ல போறாங்க. அப்படி சொன்னா ஜனங்க ரொம்ப அந்த தெளிவா இருக்காங்க. ஜனநாயக கடமையை, அந்த சகோதரர். ஜனநாயக உரிமையை ஏற்றுக்கொள்ள போகிறோம். எங்களுக்கு ம். எதையும் விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. ரங்கசாமி எதையும் சொல்ல மாட்டாரு. செஞ்சதெல்லாம் பேசியிருக்க ஓகே. மாட்டாரு. நான் செய்யறேன். எனக்கு ஓட்டு போடு, போடாத போ. உன்னுடைய விருப்பம். நீங்க நான் ஒரு புது செய்யறதுக்காக விஷயம் வந்திருக்கிறேன், நான் செய்யறேன். சொல்றேன். 967 பூத்துல வந்து கடந்த தேர்தல்ல 650 700 பூத்துல வந்து காங்கிரஸ் லீடிங். அந்த லீடிங் யார் யார் எங்கெங்க இருந்து வந்தாங்கன்னா, தலித் மக்கள் இருக்கிற பகுதி எல்லாம் காங்கிரஸ் ஓட்டு போட்டிருக்காங்க. சிறுபான்மை மக்கள் இருக்கிறவங்க எல்லாம் காங்கிரஸ் ஓட்டு போட்டிருக்காங்க. மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து காங்கிரஸ் ஓட்டு ம். போட்டிருக்காங்க. ஓபிசி இந்த மாதிரி பிசி அவங்களும் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க.
இது பெரும்பான்மையா எந்த பகுதியிலிருந்து வந்ததோ அந்த ஓட்டை சிதைக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு புதிய புதிய அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் எல்லாம் வந்து தலித் மக்களை பிரிக்க பாக்குறாங்க, மீனவ மக்களை பிரிக்க பாக்குறாங்க, சிறுபான்மை மக்களை பிரிக்க பாக்குறாங்க. இந்த ஓட்டு காங்கிரஸுக்கு இந்தியா கூட்டணிக்கு போகக்கூடாதுன்ற ஒரு பெரிய சூழ்ச்சி வேலை இங்க வந்து ஒரு டெக்னிக்கலா நடக்குது. அது வந்து ஜனங்களுக்கும் தெரியும். அதனால புதுச்சேரி மாநிலத்துல காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர்ற காலம் ரொம்ப வெகு தொலைவில் இல்ல. மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. நீங்க கொடுத்த தலைப்பு, உங்களுடைய தலைப்பு குடிநீர், வேலை வாய்ப்பு, தொழிற்சாலை, சட்டம் ஒழுங்கு, இது எல்லாத்திலும் முற்றிலும் இந்த அரசாங்கம் தோல்வி அடைஞ்சு போச்சு. இந்த தோல்வியை மறைக்கிறதுக்கு இவங்க நம்ம சகோதரர் ஜனா மாதிரி வக்கீல் எல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி பேச வைக்கிறாங்க. இது ஜனங்க மத்தியில் எடுபடாது. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு மாதிரி தெளிவா இருக்கிறாங்க. ஆட்சி மாற்றத்தை தெரிஞ்சு போச்சு. நீங்க தோத்து போய் 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. நீங்க இன்னும் சிரிச்சுக்கினே ஆட்சி பண்றீங்க. பக்கத்து மாநிலத்துல நம்ம கூடயே ஒரு தேர்தல் நடந்தது, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடத்த வந்து ஆளுங்கட்சி தோத்து இருந்ததுன்னு வச்சுங்க, உடனே நீங்க ஆட்சியை விட்டு வெளியே போங்கன்னு ஸ்டாலின் சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தோத்தா நீங்க வெளியே மாநிலத்துல உள்ளிட்ட அத்தனை பேர் தோத்துட்டாங்க. கர்நாடகாவில் என்ன சொல்லணும்? கர்நாடகாவில் என்ன சொல்லணும்? தெலுங்கு தேசத்துல தெலுங்கானாவில் என்ன சொல்லணும்? இங்கெல்லாம் என்ன சொல்லணும்? வந்து பெரும்பான்மையான ஓட்டெல்லாம் வாங்கி இருக்கிறோம். நாங்களும் கர்நாடகாவில் நீங்க தான் அதிகமா வாங்கிருக்கீங்களா? கர்நாடகாவில் 4 MP வந்தீங்க. ஏங்க 4 எம்பியா? இங்க ஒரு எம்பிக்கு தொகுதியிலே சொல்லுங்க. நான் என்ன 28 தொகுதியில தோத்து போயிருக்கீங்க. 28 தொகுதியில முதலமைச்சர் தொகுதி 5000 ஓட்டு. ஜனநாயக கடமை. அது ஒரு தேர்தலுக்கான முடிவு. அது ஒரு தேர்தலுக்கான முடிவு. இது ரங்கசாமியை முன்னிறுத்திய தேர்தல், அது வேறொருவர்களை முன்னிறுத்திய தேர்தல். 2 தேர்தலுக்கு வித்தியாசம் இருக்கிறது. ரங்கசாமியை முன்னிறுத்திய தேர்தலை சட்டமன்ற தேர்தலாக பார்க்க வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற ஆட்சிக்கு சர்டிபிகேட் தான் அது. யார் நிக்கிறது வந்து வெளியூர்ல இல்ல, அவர் வந்து ஒண்ணு கன்னியாகுமரியில நிக்கிறார். இத நான் ஓபனா பேச முடியாது. இது மக்களுடைய தீர்ப்பு. மக்களுடைய தீர்ப்பு தான். மக்களுடைய தீர்ப்பு இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா அதற்கான சரியான பதிலை சொல்ல முடியாது. மக்களுடைய தீர்ப்பு தான். பின்ன தோல்வி கொடுத்தது மக்களுடைய தீர்ப்பு தான். ஆனால் ரங்கசாமி முதல்வராக நீடிக்க வேண்டுமா இல்லையா என்பதற்காக முடிவா இல்ல. எங்களுக்கு அவர் ரொம்ப பாவமா இருக்கு. ஒரு பிற்படுத்த ஆனா இப்ப பாருங்க எல்லாம் மேலகரவன் பாத்துக்குவான். ஏதாவது ஒரு திட்டம் ஃபெயில் ஆயிடுச்சு நடக்கலன்னா எல்லாம் மேலகரவன் பாத்துக்குவான். அது ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு. மக்கள் வந்து காங்கிரசின் பக்கம் திரும்புறாங்க. மக்களுக்கு எல்லாமே நியாயமா நடக்கணும், மக்களுக்கு எல்லாமே சாதகமா நடக்கணும், குறிப்பாக சமூகத்துல எல்லாமே பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் எஸ்எஸ்டிவ்ஸ் டிஜிட்டல் நேயர்களுக்காக மக்கள் மூலமாக நாங்க கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மக்களுக்காக தொடர்ந்து பேசுவோம். நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டே இருப்போம். அக்தி மேடையிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அருமை அருமை. நன்றி நன்றி மேடம். நன்றி. தேங்க்யூ.